அன்பார்ந்த என் தோழமை அன்பார்ந்த என் தோழமைகளே, உலகத்தில் பல்வேறு அற்புதங்களும் அதிசயங்களும் அனுதினமும் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒன்று தான் அரோரா என்று சொல்லக்கூடிய துருவ ஒளி. இந்த அரோராவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரோரா என்று சொல்லக்கூடிய துருவ ஒளி துருவ பகுதிகளில் தான் நடக்கும். துருவ பகுதிகளில் குறிப்பாக ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் இந்த இரண்டு துருவ பகுதிகளில் இது அதிகமாக நடக்கும். ஆர்டிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஆர்டிக் என்பது ஒரு பெரிய பனி சூழ்ந்த இடமாக காணப்படுது. குளிர் என்பது -80 வரைக்கும் போகும். அங்கே சுற்றி பல்வேறு கடல்கள் இருக்குது, நிலப்பரப்பும் இருக்குது. மனிதர்கள் வாழ்கிறார்கள். எஸ்கிமோஸ், அதே போல் லாபியர் என்று சொல்லக்கூடிய இனங்கள் இன்றைக்கும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது பெரிய அளவில் மனித நடமாட்டங்கள் அதிகமாக இல்லையாட்டியும் ஓரளவு ஆர்டிக் பகுதிகளில் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. இங்கே அதிகமாக பனிக்கரடிகளும் வசிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிக் துருவம் இருக்குல்ல, இந்த துருவத்தில் தான் இந்த அரோரா என்று சொல்லக்கூடிய துருவ ஒளி என்பது பல்வேறு மாதங்களில் அது வெளிப்படும். அந்த குறிப்பிட்ட மாதங்களில் அந்த நாட்களில் மக்கள் தேடி போய் உலகத்திலேருந்து பல்வேறு பகுதிகளில் தேடி போய் ஆர்டிக் துருவத்தில் அந்த பகுதிகளில் இருந்து அந்த அரோரா வெளிச்சத்தை பார்த்து ரசிப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாச்சு அந்த வெளிச்சத்தை நம்ம ரசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் எல்லோருக்கும் வரும். இன்றைக்கி நம்ம ஊர்களில் ஒரு நல்ல பருவ காலம் வருது, ஒரு மாலை நேரம் வருதுன்னு வைங்களே, மஞ்சள் வெயில் படரக்கூடிய சமயத்தில் வீதி எங்கும் மஞ்சள் ஒளியாகவே இருக்கும். அதை பார்க்கும்போது ஏதோ வேற்று உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ஒரு மஞ்சள் ஒளியை ரசிக்கக்கூடிய நாம், வானவில்லை ரசிக்கக்கூடிய நாம், பூமி முழுக்கவே, அதாவது அந்த பகுதி நிலம் முழுக்கவே பல்வேறு வண்ணங்களில் வர்ண ஜாலம் நிகழ்த்தக்கூடிய அரோராவுடைய அந்த வெளிச்சத்தை, அந்த லைட்டை நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இது நார்த்து போலன், சவுத்து போலன், அதாவது வட துருவ பகுதி, தென் துருவ பகுதி, ஆர்டிக் அண்டார்டிக் இந்த இரண்டு பகுதிகளிலும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஆர்டிக்கில் தான் மனுஷன் வாழ முடியும், ஆனால் அண்டார்டிக்கில் மனிதனால் வாழ முடியாது. இன்றைக்கும் அண்டார்டிக் பகுதிகள் எல்லாமே சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 8000 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது ஆழம் வரைக்கும் அங்கே ஐஸ்லாம் உறைஞ்சு போய் நின்றுருக்கு. கடல் உறைஞ்சு போய் ஐஸ் கட்டியாக நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த இடங்களில் மனிதர்கள் வசிக்க முடியாத ஒரு இடமாக இருக்குது. ஏன்னா -80, 90, 100ன்னு சொல்லிட்டு அது போகும். -1னாலே நம்மளால் தாங்க முடியல. 80, 90ங்கும் போது மிகப்பெரிய அளவில் ஃப்ரீஸாக இருக்கும். அந்த இடம் என்பது மிகவும் ரொம்ப கூலிங்காக இருக்கும். அங்கே மனுஷனால் வாழ முடியாது, சுவாசிக்க முடியாது. அப்படிப்பட்ட அண்டார்டிக் துருவத்தில் இறைவனுடைய படைப்பை பாருங்கள். அங்கே பென்குயின்கள் வாழுது. அந்த பென்குயின்களுக்கு இறைவன் அந்த உடல் அமைப்பை கொடுத்துருக்கான். அங்கே இருக்கக்கூடிய திமிங்கலங்களுக்கு, கடல் நாய்களுக்கு, கடல் யானைகளுக்கு அந்த உடல் அமைப்பையும் அந்த தாங்கக்கூடிய சக்தியும் கொடுத்துருக்கான். ஸோ அண்டார்டிக் பகுதியில் சுத்தமாக மனுஷன் வாழ முடியாது. ஸோ அதனாலேயே அங்கே பெரிய நம்பிக்கை, இந்த மூட நம்பிக்கைலாம் கிடையாது. ஆர்டிக் துருவத்தில் வேணால் மூட நம்பிக்கை இருக்குது, இந்த அரோரா ஒளியை சார்ந்த மூட நம்பிக்கைகள் இருக்குது. அண்டார்டிக்கில் ஏன் இல்லைன்னா மனுஷன் இங்கே இல்லை. ஸோ மனுஷன் இல்லாதனால இந்த கடவுள் வழிபாட்டு முறையோ, வணங்கக்கூடிய முறையோ, இல்லை அங்கு கடவுள் சார்ந்த நம்பிக்கையோ, அல்லது பேய் பிசாசு இருக்குங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையோ யாரும் விதைக்கல. ஆனால் மர்மம் என்ற பேரில் அண்டார்டிக்கை குறித்து, அந்த துருவத்தை குறித்து இன்றைக்குமே யூடியூப்பில் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அது பொய்யான தகவலை அல்லது பொய்யாக நம்மளை டெம்ப்டிங் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கல, மர்மமாக இருக்குனாலே அதை குறித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஸோ அதனால எத்தனை பேர் போய் பேசினா அதை பற்றி பார்ப்போம். அது மாதிரி அந்த அண்டார்டிக் துருவத்தில் இப்போ யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு இடங்களில் டென்ட்டு போட்டு அங்கே இருக்கிறாங்க. சுற்றுலா பயணி அழைத்து செல்லக்கூடியவர்கள் கூட பெரிய அளவில் அங்கே செல்வது கிடையாது. அந்த ஆராய்ச்சி மையத்தில் வரக்கூடியவர்கள் அங்கே இருந்து சில விஷயங்களை செஞ்சுட்டு போவாங்க தவிர அங்கே மனிதர்கள் வாழக்கூடிய ஏற்றம் கிடையாது. அதே போல் ஆர்டிக் துருவத்தில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பனிக்கரடிகளை பார்க்கலாம். அதே போல் அண்டார்டிக் துருவத்தில் பென்குயினை பார்க்கலாம். இந்த இரண்டையும் ஒன்று சேர ஒரு நிலப்பகுதியில் நம்மளால் பார்க்க முடியாது. ஆர்டிக்கில் பனிக்கரடி இருக்கும், அண்டார்டிக்கில் பார்த்திங்கன்னா பென்குயின் இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த நிலத்துடைய தன்மைகள் என்பது இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக் அண்டார்டிக் இந்த இரண்டு துருவங்கள் இருக்குல்ல, நார்த்து போலன், சவுத்து போலன், இந்த இரண்டு துருவத்தில் தான் இந்த அரோரா என்று சொல்லக்கூடிய துருவ ஒளி என்பது தென்படும். ஆர்டிக் பகுதியில் பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளை நம்ம சொல்லலாம். ஏன்னா அண்டார்டிக்கில் நாடுன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பல்வேறு நாடுகள் அண்டார்டிக் பகுதி எங்களுக்கானதுன்னு சொல்லக்கூடிய உரிமை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆர்டிக் பகுதியில் பார்த்திங்கன்னா குறிப்பாக பல்வேறு நாடுகள் வருது. கனடா வருது, ரஷ்யா வருது, அலாஸ்கா வருது, நார்வே வருது, ஐரோப்பியாவில் சில நாடுகள் வருது. பல்வேறு நாடுகள் கனடா, அலாஸ்கா, அதே போல் ஸ்காண்டினோவியா, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, இது போன்ற நாடுகள் வருது. இதில் பர்டிகுலராக நீங்கள் இந்த அரோரா என்று சொல்லக்கூடிய இந்த வெளிச்சம் இருக்குல்ல, துருவ வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை நீங்கள் எந்த இடத்துல அக்யூரேட்டாக பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, சரியான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கனடாவுடைய வடக்கு பகுதி, அலாஸ்கா, நார்வே, ஐரோப்பியோடைய சில இடங்கள், ரஷ்யாவுடைய வடக்கு பகுதி. ஸோ இந்த ரஷ்யாவுடைய வடக்கு பகுதியை பற்றி நம்ம சொல்லணும். ஸோ இந்த துருவம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன பால் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பால் இப்படி நம்ம கையில் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கிறோம். ஸோ இந்த பால் தான் உலகம்னா, இந்த பால் போன்று உலகம் சுற்றுவது கிடையாது. சற்று கீழே இறங்கி 23.5 டிகிரியில் தான் உலகம் சுற்றுது, அது உங்களுக்கு தெரியும்.
தன்னைத்தானே சுற்றி கொள்ளும், சூரியனும் சுற்றி வரும். இது அறிவியல் விதி, குழந்தைகளுக்கு கூட தெரியும். ஸோ இப்படி இந்த கிராஸில் இருக்கிறனால பூமி இப்படி சுற்றும் போது வெளிச்சம், சூரியனோட வெளிச்சம் இப்படி படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஸில் இருக்கிறனால மேல் கீழ் பகுதிகளில் பெரிய அளவில் படாது. அப்போ இந்த சைடு படக்கூடிய சமயத்தில் 6 மாதம் வெயிலாக இருக்கும், மற்றொரு பக்கம் சுற்றி வரக்கூடிய சமயத்தில் 6 மாதம் இரவாக இருக்கும். அப்போ 6 மாதம் இரவும் 6 மாதம் வெயில் பகலும் என்ற இரவு பகல் என்பது இங்கே நீண்ட காலமாக இருக்கும். ரஷ்யாவுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல 2 நாள் தொடர்ந்து காலையாக இருக்கும், அப்போ 2 நாள் ஃபுல்லாக இரவாக இருக்கும். ஸோ இந்த இரவு பகல் மாறி இல்லை அது தொடர்ச்சியாக வர்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சில நோய்களும் அவங்களுக்கு வருது, இருதய பிரச்சனையெல்லாம் வருது. அதனாலே ரஷ்ய அரசு என்ன பண்ணுச்சுன்னா, கரெக்டாக அந்த சீசன் ஆரம்பிச்சிருச்சு, இரவாகவே இருக்க போகுது, வெளிச்சமே படாத அந்த இடத்துல அப்படிங்கும் போது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வேறு இடத்த லொக்கேட் பண்ணி அவங்கள சேஃப்டியாக வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் வெயில் படாதனால, அதாவது சூரியனே இங்கே வராதனால, சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் இருக்குல்ல, இது சரியாக கிடைக்காதனால சில நோய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் அந்த மனிதர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட அங்கு குறிப்பிட்ட பிளட்டு குரூப்பை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான், ரத்த பிரிவை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அவங்கெல்லாம் ரஷ்ய அரசு சேஃப்டியாக ஒரு வேறு இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட காலம் முடிகிற வரைக்கும் அழைச்சிட்டு போயிடுது. ஆனால் அதில் சிறந்தது என்னென்னா, கடல்வாழ் உயிரினங்கள், பென்க்யூன்கள் இந்த புற ஊதா கதிர்கள் காலையில் வெயிலில் கிடைக்கிறதுல நல்ல கதிர்கள், இது கிடைக்காம இரவாக இருந்தாலும் இரவு நேரத்தில் வரக்கூடிய சில தீய அந்த காஸ்மிக் கதிர்கள் இருக்குல்ல, இது பெரிய பாதிப்பை இதுக்கு ஏற்படுத்தினா கூட அதற்கு ஒன்றுமே ஆவது கிடையாது. இறைவனுடைய அற்புத படைப்பை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய படைப்பு. ஸோ இப்படி தான் ஆகுதுன்னா ரஷ்யாவுடைய சில பகுதிகளில் இருக்குது. இப்போ இந்த துருவ வெளிச்சம் இருக்குல்ல, அரோரா, இது எங்கிருந்து வருது, எதனால் உருவாகுது, ஏன் மக்கள் போய் அதை பார்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும், கண்ணுக்கு ரம்மியமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பல நாடுகள்லேருந்து பயணம் செய்து இந்த ஆர்டிக் துருவத்துக்கு போகிறாங்க, போய் அங்கேருந்து அந்த அழகை ரசிக்கிறாங்க. நான் சொன்ன அலாஸ்கா, கனடாவில் பெருமளவில் கூட்டம் வந்துடும், அந்த குறிப்பிட்ட சீசனுக்கு சேர்ந்துடும். ஸோ இப்போ நிகழ்கால விஷயத்துக்குள்ளே வருவோம். அரோரா என்று சொல்லக்கூடிய இந்த துருவ வெளிச்சம் இருக்குல்ல, இது பூமியில் துருவ பகுதிகளில் மட்டுமே காணப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கி அந்த பகுதியை தாண்டி பல்வேறு நாடுகள்லையும் தென்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அது எப்படி இவ்வளோ வருஷமாக குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அரோராவுடைய வெளிச்சம் காணப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி கனடா, இதே போன்ற அலாஸ்கா போன்ற பகுதிகளில் இது எப்படி பல்வேறு நாடுகளில் தென்படுது மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. ஸோ இதற்கான பதிலும் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த அரோரா என்று சொல்லக்கூடிய துருவ வெளிச்சம் இருக்குல்ல, இந்த மல்டி கலர் லைட் போல் எரியக்கூடிய வரக்கூடிய இந்த நிகழ்வு, இது இவ்வளவு ஆண்டு காலமாக எப்படி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வளிமண்டலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. முதல்ல இது நமது கேலக்சியில், பால்வெளி அண்டத்தில், குறிப்பாக சூரியனில் நிகழக்கூடிய விஷயம். சூரியனில் மிகப்பெரிய புயல் அடிக்கும், அதாவது ஸ்டோம் வரும். ஸோ இப்படிப்பட்ட சோலார் ஸ்டோம்கள் இருக்குல்ல, இந்த புயல்கள், இதுதான் என்ன ஆகுதுன்னா கன்வெர்ட் ஆகி ஒளியாக இந்த பூமிக்கு வருது. ஸோ இதை பற்றி விரிவாக சொல்லணும்னா, பூமியில் எப்படி நமக்கு புயல் அடிக்குது, இது போல் சூரியன்லேயும் புயல் அடிக்கும். அப்படி புயல் அடிக்கக்கூடிய சமயத்தில் தான் சூரியனை சுற்றி 2 காந்த புலன்கள் இருக்கும், அதாவது வடதுருவம் தென்துருவ ஒளி என்பது ஏற்படுகிறது. அந்த பூமி சுத்த சூரியனை சுற்றி வருதில்ல, அப்போ சூரியனில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியனில் மின்காந்த புலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வடக்கு மற்றும் தெற்கு அப்படின்னு 2 வகையாக இருக்குது, தெற்கு வடக்கு. இந்த தெற்கு வடக்கு இந்த 2 பகுதிகளிலும் மின்காந்த புலனுடைய அச்சு இருக்கும்ல, அந்த அச்சு சுழல ஆரம்பிக்கும். மேற்கிலிருந்து, அதாவது கீழேருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே சூரியன் எந்த விதத்தில் மாற்றப்படலை, அது அதோடைய அச்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் மின்காந்த புலனுடைய அச்சு என்பது கீழையும் மேலையுமாக அது மாறிக்கொண்டே இருக்கும். இதோடைய சுழற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 ஆண்டுகள். ஒரு 11 ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழிருந்து மேல் நோக்கி வேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அந்த மின்காந்த அழுத்தம் இருக்கிற அச்சு அது ரொம்ப வேகமாக சுழந்து வெப்பம் என்பது அதிகமாகி அங்கிருந்து மிகப்பெரிய சூரியனில் புயல் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அச்சு உச்சபட்சமாக போகக்கூடிய சமயத்தில் தான் சோலார் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும், 11 மாதம் அப்படியே 11 ஆண்டுகள் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இது சோலார் மினிமம்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கிறது உயர் அளவில் போய் உச்சகட்டத்துக்கு போய் அடையிறது, பின்பு கீழே இறங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி வர்றது. ஸோ அப்போ டோட்டலாக சோலார் மினிமம் மேக்ஸிமம் ரெண்டும் சேர்த்திங்கன்னா 22 ஆண்டுகள் ஆகும் இந்த ஒரு சுழற்சி ஏற்படுவதற்கு. ஸோ இந்த ஒரு சுழற்சி ஏற்படுறதில் இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்படி நடக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது வெப்பம் கூடி அதோடைய உச்சத்துக்கு போகும். அந்த 11வது வருஷத்தில் உச்சத்துக்கு போகும்போது தான் அங்கே மிகப்பெரிய
புயல்கள் வரும். சூரியனில் வந்து மிகப்பெரிய வெப்ப புயல்கள் வரும். அப்படி புயல்கள் வந்து அதெல்லாம் வெளியே வரக்கூடிய சமயத்தில் தான் அதிலிருந்து எலக்ட்ரான் புரோட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வெளியாகி அதிலிருந்து அது சூரியனுடைய அந்த வெளிச்ச கதிர்கள் மேலே பட்டு அது மிகப்பெரிய வெப்பமாக நம்ம வளிமண்டலத்தில் வந்து அடையும். அப்படி வளிமண்டலத்தில் அடையக்கூடிய சமயத்தில் தான் அது என்ன ஆகுதுன்னா மின்னூட்டம் செய்யப்படுகிறது. அதுக்கு வந்து மின்னூட்டமாக அது மாறி வளிமண்டலத்தில் வந்து அடைஞ்சு வளிமண்டலத்தில் அடையக்கூடிய சமயத்தில் அது எங்கே வந்து பர்டிகுலராக அடையுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 துருவங்கள், வட துருவம் மற்றும் தென் துருவம், அதாவது ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் என்று சொல்லக்கூடிய 2 பகுதிகளில், நார்த்து போலன் சவுத்து போலன், இந்த 2 இடங்களை வந்து தான் மேக்சிமம் நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் இடத்தை வந்து அது அடையுது. அது அடையக்கூடிய சமயத்தில் வந்து முதல்ல ஆக்சிஜனில் வந்து அந்த மின்னூட்டம் செலுத்தப்பட்ட அந்த துகள்கள், அதாவது அந்த வெப்ப வீச்சுக்கள் வந்து இதில் பட்டுருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மின்னூட்டம் செலுத்தப்பட்ட வெப்ப வந்து ஆக்சிஜனில் படக்கூடிய சமயத்தில் அதில் வந்து சிவப்பு மற்றும் பச்சை மற்றும் இன்னும் சில நிறங்கள் எல்லாமே வெளிப்படும். இதே வந்து ஹைட்ரஜனில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊதா மற்றும் நீலம் போன்ற நிறங்கள் வெளியாகும். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த ஒளி உருவாகுது. ஸோ இது துருவ பகுதிகளில் மட்டுமே இது வந்து அதிகமாக ஈர்க்கப்படுது. துருவ பகுதிகளை நோக்கி வரனால தான் அந்த விஷயங்கள், அந்த ரெயின்போ கலரில் அந்த நிறங்கள் எல்லாமே வெளிப்படுது. ஸோ இது வந்து பட்ட பின்னாடி என்ன ஆகுதுன்னா வெளிச்சங்கள் உருவாகுது. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த உச்சத்தை அடையக்கூடிய சமயத்தில் இது வெறும் துருவ பகுதியில் மட்டும் அந்த துகள்கள் என்பது பட்டு வெளிச்சத்தை ஏற்படுத்தாது. அது கொஞ்சம் ப்ராடாக பல்வேறு இடங்கள்லையும் இன்றைக்கி வந்து பட ஆரம்பிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 11 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இது நிகழும். மேலே போகும், மேக்ஸிமமாக போகும், சோலார் மேக்ஸிமம் போகும், சோலார் மினிமம் ஆகும். ஸோ இந்த சோலாருடைய மேக்ஸிமம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. 2024 நினைக்கிறேன் இதோடைய ஆரம்பம் நவம்பரில் ஆரம்பித்து 2025 இந்த வருஷத்துலாம் கொஞ்சம் உச்சமாக போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வெறும் அந்த துருவ பகுதிகள், கனடா, அலாஸ்கா, இன்னும் வந்து ரஷ்யாவுடைய பகுதிகளை தாண்டி இன்னும் பல்வேறு பகுதிகளில் வந்து இன்றைக்கி வந்து இந்த அரோரா என்று சொல்லக்கூடிய வெளிச்சம் என்பது இன்றைக்கி நம்ம கண்ணில் பட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒளியை தான் இன்றைக்கி மக்கள் ரசிச்சிட்ருக்குறாங்க. எனக்கு தெரிந்து அது தமிழ்நாட்டில் அந்த அரோராவுடைய வெளிச்சம் தென்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எங்கே தென்படுதுன்னா பிக் பாஸில் தான். பிக் பாஸில் அரோரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த பெண்ணுடைய பேருக்கு பின்னாடி இதுதான் இருக்குது. அரோரா என்றால் துருவ வெளிச்சம் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி இந்த பூமியில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த அரோரா வெளிச்சத்தை வந்து நிச்சயமாக எனக்கு சொல்கிறதோட அதை பார்க்கணுன்னு எனக்கே ஆசை இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரம்மியமாக இருக்குது அந்த வெளிச்சங்கள் எல்லாமே. அப்படியே வானத்தில் வந்து ஒரு வட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய அந்த இடம் பார்க்கணும். அந்த மேலே வெளிச்சத்திற்கும் கீழே வந்து ஒரு மலைப்பகுதியாக இருக்குது. அந்த இடங்கள், அந்த கனடா நான் சொன்ன இடங்கள்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. அப்போ என்ன தோணுதுன்னா, வாழ்க்கையில் ஒரு முறையாச்சு இது போன்ற வெளிச்சங்களை பார்க்கணும். இந்த அரோராவுடைய அப்படியே நைட்டிங் லைட் மாதிரி, நைட்டிங் டான்ஸ் மாதிரி அது அப்படியே அழகாக ரோல் பண்ணி அப்படியே ஆடிட்டே இருக்கும். அது பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு நபரும் வந்து பார்க்குவோமா இல்லையா நமக்கு தெரியல, பட் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கும். இறைவனுடைய படைப்புகளை பாருங்களேன். இது நான் சொன்ன மாதிரி துருவ பகுதிகளை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ முன்னாடி அது எப்படி இருக்குது, ஆர்டிக் பகுதிகள், அண்டார்டிக்கல் பகுதிகள், இங்கே எப்படி ஐஸ்லாம் உறைஞ்சிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி அதோடைய தட்பவெப்ப நிலைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. மனிதனால் வாழ முடியாது. இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் எல்லாம் போய் துருவ பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது உயிரினங்களை கொண்டு போய் விட்டிங்கன்னா செத்து போயிடும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பென்குயின் ஆகட்டும், இந்த போல் போலார் கரடிகள், இதெல்லாம் அப்படியே உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. அதற்கேற்றாற் போல் ஒரு உடல் அமைப்பை இறைவன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு படிப்பினையும் நமக்கு கிடைக்குது. அதே போல் சூரியனில் இவ்வளோ பெரிய வெப்பம்லாம் கூடி இது போன்ற புயல்கள் அடிச்சு அதிலிருந்து இது போன்ற வெளிச்சங்கள்லாம் வெளியாகுது. இது இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய படைப்பு, ஒரு அத்தாட்சியாகவும் ஒரு மிகப்பெரிய சான்றாகவும் இருக்குது. மனிதனுடைய கண்ணுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் நாம் இந்த செய்திகள் வழியாக பார்க்க முடியுது. மேலும் இதோடு சேர்த்து ஆர்டிக் பகுதி, அண்டார்டிக் பகுதி, இந்த 2 பகுதிகளிலையும் அரோராவுக்கு 2 பேர்கள் வச்சிருக்கிறாங்க. அரோரா அப்படிங்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? முதல்ல அது வந்து ஒரு கடவுளுடைய பெயர். அவங்களுடைய நம்பிக்கையில் அரோரா என்ற ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவர் தான் வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குறாரு. வடக்கு ஃபுல்லாக வெளிச்சம் பரவுது, அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக இரவாக இருக்குது. இது எல்லாமே அரோரா என்று சொல்லக்கூடிய கடவுள் நமக்கு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது அங்கு வாழக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கையை காணப்படுது. அதே போல் இந்த அரோரா இருக்குல்ல, நார்த்து போலன் மற்றும் சவுத்து போலன், அதாவது வட துருவம் தென் துருவம், இந்த 2 இடங்களுக்கும் 2 பேர் வச்சுருக்கிறாங்க இந்த அரோராவுக்கு. அரோரா போரியஸ் என்று சொல்லக்கூடியது நான் சொல்ல ஆர்டிக் பகுதி, வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வச்சுருக்கிறாங்க. அதே போல் அரோரா ஆஸ்ட்ரேஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியை அண்டார்டிக் பகுதியில் தோன்றக்கூடிய அரோராவுக்கு வச்சுருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த போரியஸ், ஆஸ்ட்ரேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பேர் இருக்குல்ல, இந்த 2மே ஒரு கடவுளுடைய பேராக வச்சுருக்கிறாங்க. சொல்லப்போனால் இன்னும் சொல்லணும்னா ஆர்டிக் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இந்த
அரோரா லைட் இருக்குல்ல, நார்த்தன் லைட்டு, இதுக்கு வந்து தங்களது இறந்த மூதாதையர்கள் வந்து லைட்டாக வர்றாங்க, இராணுவ வீரர்கள் வந்து லைட்டில் வர்றாங்கன்னு சொல்லக்கூடிய சில நம்பிக்கைகளும் அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. அப்போ இந்த வெளிச்சத்தை வச்சு பல்வேறு கடவுள் நம்பிக்கைகள் நான் சொன்ன மாதிரி ஆர்டிக் துருவ பகுதிகளில் இருக்குது. அண்டார்டிக்கில் நான் சொன்ன மாதிரி மனுஷனே போகாதனால அங்கே எந்த வழிபாட்டு முறைகளும் கிடையாது. போலியான நம்பிக்கைகளோ அல்லது மூட நம்பிக்கைகள் இல்லை வேறு ஏதாவது நம்பிக்கைகள் இருக்கான்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த பேர்கள் எல்லாமே கடவுளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பேர்களை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் கூடுதலாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த பேர்களை கடவுளின் நம்பிக்கையிலேருந்து வச்சிருக்கிறாங்க. மேலும் கூடுதலாக இந்த பேர்களை வைத்தது யாருன்னு தெரியுமா? கலிலியோ தான் இந்த பேர்கள் எல்லாமே, இந்த கடவுளுடைய பேர்கள் எல்லாமே இந்த நார்த்தன் மற்றும் சவுத்தனில் இருக்கக்கூடிய அரோரா வெளிச்சத்திற்கு பேராக வச்சிருக்காங்க. ரோம புராண கதைகளில் வந்து இந்த அரோரா வெளிச்சத்தை பற்றி பல்வேறு கதைகள் என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கு, புராணங்களாகவும் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு லைட் இறைவனுடைய படைப்பு, அதை மையமாக வைத்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் பல இருக்குது. அங்கே பல மக்களுடைய மூட நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்களும் இருக்குது. பல்வேறு விதங்களில் அது இயற்கையுடைய மிகப்பெரிய சக்தியாகவும் இருக்குது. அறிவியல் அறிஞர்கள் இது போன்ற படைப்புகளை பார்த்து வியந்து நிற்கிறாங்க. இயற்கை எவ்வளோ பெருசு, நம்மளோட இயற்கை வலிமையானது, அதற்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற பல்வேறு புகழாரங்களை தொடர்ந்து இந்த இயற்கையை பார்த்து வியந்து ஆராய்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இயற்கை என்ற வார்த்தைக்கு அடுத்து அந்த இயற்கையை படைத்த படைப்பாளன்னு ஒருத்தர் இருக்கிறான், ஒரு சூப்பர் பவர்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் இதெல்லாம் படைச்சிட்டு இருக்கிறான், நம்ம கண்ணு முன்னாடி காட்டிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இறைவனை நெருங்க இன்னைக்கு அறிவியல் உலகம் என்பது மறுத்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத தாண்டி தன் அறிவியலிருந்து அதை அப்புறப்படுத்தி கொண்டே வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.